மண்டே மார்னிங் காலையில் நல்ல தண்ணி வந்தனால அம்மா தண்ணி எடுக்க போயிட்டாங்க. ஸோ தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ண டைம் இல்லை. சரி ஓகே காஃபி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம், பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங் வந்து வேகமாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் பாப்பா வந்துட்டு தூங்கிட்டு இருக்கா, சீக்கிரம் எந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து சண்டே வந்து டிமார்ட் போயிருந்தோம். அண்ட் வந்து கொஞ்சம் வெளியவும் போயிருந்தோம். டிமார்ட் வந்துட்டு எதுக்காக போனோம் அப்படின்னா, வாட்டர் பாட்டில் லாஸ்ட் வீக் வாங்கினது வந்துட்டு இதாகிடுச்சு. ஸோ இந்த வீக் ஒன்று போய் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். எவ்ரி வீக்கும் நாங்கள் டிமார்ட்லாம் போக மாட்டோம். இப்போ தான் எங்கள் ஏரியாவில் டிமார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே சும்மா போயிட்டு அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். காஃபி போட்டு காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. சரி ஓகே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு நினச்சேன். பட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு மைண்ட் இல்லை, கொஞ்சம் பசியும் இருந்துச்சு. சரி ஓகே என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தா, பிரேக்ஃபாஸ்ட் அம்மா குக் பண்ணலை, லஞ்ச் மட்டும் தான் சமைச்சிருந்தாங்க தண்ணி வந்தனால. லஞ்ச் வந்துட்டு இன்றைக்கி என்னென்னா எக் ஆம்லேட்டும் தக்காளி சாதமும் தான். தக்காளி சாதம்னா அதில் வந்து கொஞ்சம் பருப்பெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுதான். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.